இதுதான் இந்த சேனலோட மோஸ்ட் வியூட் ஷாட். அண்ட் இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டது என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணீங்கன்னு தான். பட் சில பேர் வந்து இந்த ஆர்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு இதே மாதிரி 2 பாட்டில் ஆர்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கேலக்ஸி பாட்டில் ஆர்ட் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் இது கேலக்ஸி மாதிரியே இல்லையே அப்படின்னு. பட் ஃபைனல் அவுட்புட் பாருங்க, அப்படி இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜெஸோ கோட்டிங் போட்டுட்ருக்கேன். இது வந்து நான் அந்த வீடியோவில் போடலை, பிகாஸ் அப்போ என்கிட்ட இல்லை. ஜெஸோ யூஸ் பண்ணுறது ஆப்ஷனல் தான். டிஃப்ரென்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஜெஸோ யூஸ் பண்ணால் கலர்ஸ் வந்து பிரைட்டாக தெரியும், யூஸ் பண்ணலன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும். ஆனால் டார்க் கலர்ஸ் வந்து தூரத்துலேருந்து பார்த்தா எல்லாமே நார்மலாக தான் தெரியும். நெக்ஸ்ட் நான் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஒரு கலர் இன்னொரு கலரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுதான்னு பாருங்கள். ஆல்சோ நீங்கள் சூஸ் பண்ணுற தீமில் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போல்டான தீம் சூஸ் பண்ணுறீங்கன்னா, அப்போ ஒரு கலர் வீலில் ஆப்போசிட் கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லுக் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு கலர் வீலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆர்ட்டை வந்து உங்கள் தீம்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நான் 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 4யும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். கடைசியாக லைட் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெட்டர் லுக்காக. இப்போ இது கேலக்ஸி மாதிரி இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. அதில் 3 பீசஸ் வந்து வெர்டிக்கலாக ஆட் பண்ணணும் அண்ட் 4th பீஸ் வந்து ஹாரிசான்டலாக ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு ஜெஸோ கோட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ கலர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் 3 கலர்ஸ் மெயினாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாவெண்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம அப்புறமா பேட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி 3 பார்ட்டிஷன்லேயுமே வந்து வேறு வேறு கலர்ஸ் ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பேஸ்டல் கலர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ண பின்னாடி கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விட்டுட்டு நீங்கள் அந்த டேப்பை எடுத்துடலாம். டேப் நீங்கள் எடுத்த பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் மேலே கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஒரு டேப் ஆட் பண்ணி அங்கே வந்து பெயிண்ட் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நம்ம பண்ண போகிறது தான் ரொம்ப டைம் கன்சியூமிங், பட் இட்ஸ் வர்த் இட். நான் இங்கே அக்ரிலிக் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணலாம், பட் அது வந்து இன்னும் டைம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு பெயிண்டில் பண்ணால் ஷேப்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வராது. ஸோ மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் சில மார்க்கர்ஸ்க்கும் ட்ராபேக்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஷேப்புக்கு வந்து ஒரு 4-5 வாட்டி கோட்டிங் அடித்தாதான் அது கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நான் லாவெண்டர் கலர் பேக்ரவுண்டில் எல்லோ கலர் ஸ்டார்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி நான் வந்து இங்கே கலர் தியரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டுக்கு பிரைட்டாக இருக்கணும்னு ஆரஞ்சு கலரில் ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறேன். நான் பிங்க்குன்னு யோசித்தாலே ஹார்ட் தான் ஆட் பண்ணுவேன். அதனால தான் இப்போ ஹார்ட்டே ஆட் பண்ணுறேன். இதில் இது ஃபுல்லாகவே என்னோடய ப்ரிஃபரன்சஸ் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் எப்படினாலும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஃபைனலாக லாஸ்ட்டில் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்க மேலே அது என்ன டிசைன்னு எனக்கே தெரியல, பட் நல்லா தான் இருக்கும் பார்க்க. இதுதான் இதோட ஃபைனல் லுக். உங்களுக்கு வந்து 2 ஆர்ட்டுமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை இங்கே வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலுமே உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. நான் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுவேன்.